வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிறுதானிய வகையை சேர்ந்த கம்பும் சோளம் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாங்க. மிக்ஸ்டு மில்லட் தோசை, கம்பு சோளம் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த கம்புலையும் சோளத்தையும் வச்சு நம்ம இதை போல் டிஃபன்லாம் செய்யலாங்க. இன்றைக்கி இந்த சோளமும் கம்பும் வச்சு தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னியும் செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 3/4 கப் அளவு வெள்ளை சோளம் ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம். ஒரு 3/4 கப் அளவு கம்பு, 1 கப் அளவு இட்லி ரைஸு, 1/2 கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், இதெல்லாம் தனித்தனி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். எல்லாத்தையுமே ஒரு கழுவி ஊற்றிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அஞ்சுலேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. சிறுதானியம்லாம் நல்லா ஊறிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொசு பொசுன்னு அரைச்சிடலாங்க. அரைச்சி வழித்து எடுத்து வச்சுருவோம். அடுத்து இந்த அரிசி சிறுதானியம் எல்லாமே ஒரே டயத்தில் போட்டு அரைச்சிருவோங்க. ஒன்றா போட்டு அரைச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வழித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ உளுத்தம்பருப்பு உளுந்து மாவையும் இந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டும் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருவோம். அது முதல் நாள் நைட்டே அரைச்சி கரைச்சி வச்சுட்டேங்க. மறுநாள் நல்லா புளித்து வரட்டும், மூடி வச்சுருவோம். மறுநாள் நல்லா புளிச்சிருச்சுங்க. இதில் தேவையான அளவு மாவை நம்ம எடுத்துப்போம். கரண்டியில் இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக 2 தக்காளி, ஒரு வெங்காயம் அரைஞ்சிக்கலாங்க. அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, மிளகாய் 4 மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். கூடவே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கலாங்க. நல்லா 5 to 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். இதுவும் நல்லா வதங்கிருச்சுங்க. இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி வெங்காய கார சட்னி தயாராகிடுச்சுங்க. இதையும் நம்ம வழித்து வச்சுட்டு நம்ம இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம். அடுப்பில் இரும்பு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி துணியில் நல்லா எல்லா இடமும் தொடச்சிக்கலாங்க. தேய்ச்சி விட்டுட்டு கரைச்சி வச்சிருந்த மாவில் ஒரு 1.5 கரண்டி அளவு ஊற்றிட்டு மெலிசாக அப்படியே இழைச்சிக்கலாம். மெலிசாக அப்படியே தேய்ச்சி விட்டுடலாங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இப்போது எண்ணெயை சுற்றியிலே ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததும் நம்ம எடுத்துருவோம். இது போல் எல்லா தோசையும் சுட்டுடுவோங்க. சத்தான கம்பு சோளம் தோசை ரெடி ஆகிடுச்சு. கம்பில் இரும்புச்சத்து, கால்சியம் சத்துலாம் இருக்குது. மேலும் இந்த சோளத்துலேயும் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குங்க. உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க இந்த சோளமாக அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்டான சத்தான மிக்ஸ்டு மில்லட் தோசை இதை போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.